ஃபர்னிச்சர்ஸுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய ஏரியா தேவை. ஏன்னா இதை டிஸ்பிளே பண்ணுறது எல்லாத்துக்குமே. இந்த பிஸ்னஸை புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் சொல்லுங்கள்? ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும்னா ஒரு 4-5 இடத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பல்க் பர்ச்சேஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக ஆரம்பிங்க. ஒரு 4-5 கடையை பார்க்கணும். பார்த்துட்டு அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸாக வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு இருக்க ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன? இந்த பிஸ்னஸில் பேசிக்காக இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹவுஸு அப்புறம் வந்து மேரேஜ் ஓரியன்ட் திங்ஸ். இது எல்லாமே மேக்ஸிமம் அதுக்கான இதுதான். இது எல்லாமே புதுசாக ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை? ஒரு சின்ன ஒரு 20x30 20x40 அந்த மாதிரி ஷாப், ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே வச்சிருக்காங்க, சோஃபாஸ், கார்ட்ஸ் மினிமம்ல வச்சிருக்காங்க. ஒரு மினிமமாக ஒரு 10 lakhsலேருந்து இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸை வந்துட்டு ஃபண்டு நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது பர்சனல் நீட்ஸுக்காக ஃபண்ட் அதுலேருந்து எடுக்கக்கூடாது. இந்த ஃபண்டை அப்படியே நம்ம பிஸ்னஸில் ஃப்ளோ பண்ண விட்டுக்கிட்டே இருக்கணும். க்ரோத் பார்த்ததுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கான நீட்ஸை ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். எடுத்தோடனே ஒரு பிஸ்னஸ் நடக்கும். ஒரு சோஃபா ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கிறோம், ஒரு 2,000 3,000 லாபம் இருக்குது. லாபத்தை எடுக்கக்கூடாது. ஃபண்டை திருப்பி அதுலேயே நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகும். ஃபேமிலிக்காக, ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்க்காக இதுலேருந்து ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே திருப்பியும் அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்து 3 yearsல க்ரோத் நம்ம நல்லாவே பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். எடுத்தோடனே பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு எனக்கு உடனே இதுலேருந்து ரெவன்யூ வரணும்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் இது கிடையாது. இதுக்கு ஒரு 2 to 3 years இது ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். எவ்வளோ கிடைச்சாலும் திரும்பி அதுலேயே பர்சனல் நீட்ஸ்க்காக எடுக்காம அவங்க திரும்பி அதுலேயே போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நமக்கு பெருசாகும். நான் ஆரம்பிக்கும் போது சின்னதாக தான் ஆரம்பிச்சேன். ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு, கமிட்மெண்ட் பெருசாக இல்லை. ஸோ நான் இதுலேயே என்னோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இதுலேயே திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்ன வரைக்குமே நான் இதுலேருந்து பெருசாக ப்ராஃபிட்லாம் பேக்கெட்டுக்கு எடுத்ததே கிடையாது. உங்கள் நேமு, இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு எப்படி வந்து? என்னோட பேர் சக்திவேல். நம்ம கடை பேர் மாடர்ன் ஃபர்னிச்சர். 5 years பேக் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு சோஃபாஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் சோஃபாஸ் மட்டும் ஒரு நாச்சியார் கோயில்னு அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம கடை ஆரம்பித்தோம். ஒரு 20x40 அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கடை. சோஃபாஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சோம். கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கிடச்சிச்சு அந்த ஏரியாஸில். அப்புறம் கடைங்களுக்கு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி ஷாப்ஸுக்கெலாம் கொடுக்க ஆரம்பித்தோம். அது பை ரோட்லேயே இருக்கும். ஸோ கஸ்டமர் வாக்கினும் அது மூலயமா வந்துச்சு. கஸ்டமர் பேஸ் கொஞ்சம் கிரியேட் ஆச்சு. அப்புறம் பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் ஆனோன்னா ஒரு 1 yearல பக்கத்து கடை, அந்த பில்டிங்கே பக்கத்து கடை எடுத்தோம். அது ஒரு 20x40 எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஷ்டாக சோஃபாஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 1 year கழிச்சு இதில் க்ரோத் இருந்துச்சு. அப்புறம் கடைங்கள்லேயும் கொஞ்சம் சப்போர்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் காட்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தோம். கட்டில் மட்டும், சோஃபாஸ் ஒரு பக்கமும் கட்டில் ஒரு பக்கமும் மேனுஃபேக்சரிங் பண்ணி கடைங்களுக்கு சப்ளை கொடுத்துட்டு இருந்தோம். கஸ்டமருக்கும் சப்ளைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அடுத்த 1 yearல வந்துட்டு ஒரு இடம் பத்தாததுனால ஒரு பெரிய ஏரியா தேவைப்பட்டுச்சு. ஃபர்னிச்சர்ஸுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய ஏரியா தேவை. ஏன்னா இதை டிஸ்பிளே பண்ணுறது எல்லாத்துக்குமே. ஸோ அப்புறம் ஒரு 40x80ல் 2 floor கடை ஒன்று வச்சுட்டு அதில் ரன் பண்ண ஆரம்பித்தோம். பெரிய கடையாக ரன் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இன்னொரு மேனுஃபேக்சரிங் யூனிட், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோப்ஸு இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் ஆரம்பித்தோம். அதுவும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிட்டு அதில் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே காட்டுமன்னார் கோயிலில் ஒரு கடை. இந்த பிஸ்னஸை புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் சொல்லுங்கள்? ப்ராஃபிட்டபுளாக பண்ணணுன்னா ஒரு 4-5 இடத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பல்க் பர்ச்சேஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக ஆரம்பிங்க. ஒரு 4-5 கடையை பார்க்கணும். பார்த்துட்டு அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸாக வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6 months 7 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு இதோட நாலேஜ் ஃபஸ்ட்டு கெயின் பண்ணிக்கணும். டைரெக்டாக ஒரு செல்லர் வந்துட்டு அவங்களோட பெனிஃபிட்காக தான் ஒரு பொருளை வந்துட்டு கொடுக்க பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு ஹியூஜாக இறங்காமல் ஸ்டார்டிங்கில் ஒரு 6 months 7 months ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி இதை ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் நமக்கான பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் கிடைக்கும். அதை நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு 5 செல்லரை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த 5 செல்லரில் யார் பெஸ்ட்டோ அவங்கள்ட்ட ஒரு பல்க் பர்ச்சேஸை அவங்கள்ட்ட ஒரு
ஒரு ஹியூஜா பர்ச்சேஸ் பண்ணும் போது அவங்க உங்களுக்கு பெனிஃபிட் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க. இது மூலயமா காஸ்டிங்ல கொஞ்சம் சேவ் பண்ணலாம், ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகமா. பிசினஸ்ல இருக்க ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன? இந்த பிஸ்னஸ்ல பேசிக்கா இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹவுஸு அப்புறம் வந்து மேரேஜ் ஓரியன்ட் திங்ஸ், இது எல்லாமே மேக்ஸிமம் அதுக்கான இதுதான். இது எல்லாமே கஸ்டமர்ஸ் கிட்ட நம்மளோட டேர்ம்ஸை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னாலே இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் கிரெடிட்ஸ் கேட்பாங்க. கிரெடிட்ஸில் நம்ம கொடுத்துட்டோம்னா தெரியாதவங்களா இருப்பாங்க. கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு நம்ம அவங்கள்ட்டேருந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளோட டேர்ம்ஸ் என்னங்கிறத கஸ்டமர் கிட்ட தெளிவாக பேசிக்கணும். மியூச்சுவலாக போயிட்டோம்னா இந்த பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிக்கும் போது இந்த கிரெடிட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இந்த இதில் கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரகிள் ஆகாமல் நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கலாம் இதுலேருந்து. புதுசாக ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை? ஒரு சின்ன ஒரு 20x30, 20x40 அந்த மாதிரி ஷாப், ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே வச்சுருக்காங்க, சோஃபாஸு, கார்ட்ஸு மினிமமில் வச்சுருக்காங்க. ஒரு மினிமமாக ஒரு 10 lakhsலேருந்து இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி. அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணக்கூடாது? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸை வந்துட்டு ஃபண்டு நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது பர்சனல் நீட்ஸுக்காக ஃபண்ட் அதுலேருந்து எடுக்கக்கூடாது. இந்த ஃபண்டை அப்படியே நம்ம பிஸ்னஸில் ஃப்ளோ பண்ண விட்டுக்கிட்டே இருக்கணும். க்ரோத் பார்த்ததுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கான நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். எடுத்தோடனே ஒரு பிஸ்னஸ் நடக்கும். ஒரு சோஃபா ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கிறோம், ஒரு 2,000 3,000 லாபம் இருக்குது. லாபத்தை எடுக்கக்கூடாது. ஃபண்டை திருப்பியும் அதுலேயே நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகும். ஃபேமிலிக்காக, ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்க்காக இதுலேருந்து ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே திருப்பியும் அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்து 3 yearsல க்ரோத் நம்ம நல்லாவே பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். எடுத்தோடனே பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு எனக்கு உடனே இதுலேருந்து ரெவன்யூ வரணும்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் இது கிடையாது. இதுக்கு ஒரு 2 to 3 years இது ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். எவ்வளோ கிடைச்சாலும் திரும்பி அதுலேயே பர்சனல் நீட்ஸ்க்காக எடுக்காம அவங்க திரும்பி அதுலேயே போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நமக்கு பெருசாகும். நான் ஆரம்பிக்கும் போது சின்னதாக தான் ஆரம்பிச்சேன். ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு, கமிட்மெண்ட் பெருசாக இல்லை. ஸோ நான் இதுலேயே என்னோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இதுலேயே திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்ன வரைக்குமே நான் இதுலேருந்து பெருசாக ப்ராஃபிட்லாம் பேக்கெட்டுக்கு எடுத்ததே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப அங்க ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். விஷயம் என்ன, எனக்கு இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும். இப்போ நான் என்னோட ஸ்டார்ட் அப்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு அடுத்த இயர் வந்து பார்த்தேன்னா அதோட பெருசா ஒண்ணு பண்ணேன். அடுத்த இயர் அதுக்கு அடுத்து பெருசா பண்ணேன். அடுத்து இன்னொரு யூனிட் ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த வருஷம் இந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஒரு வருஷமும் ஒன்னு என்னோட டார்கெட் ஒரு வருஷத்துக்கு ஒரு கடை. இந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் ஓரளவு இப்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து ஒரு வருஷம் ஒரு அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்றது தான் இப்போ டார்கெட்டா இருக்கு. என்னோட விஷயம். ஒருத்தவங்க சின்னதா 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும்? இப்போ அவங்க ஒரு நல்ல லொக்கேஷன், நல்லபடியா அவங்க வந்துட்டு ரொட்டேஷன் பண்றாங்க, பிஸ்னஸ் அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுல வந்து ஒரு 60 to 70,000 இதுல இருந்து ரெவன்யூ எடுக்கலாம் பர் மந்த். நீங்க லோக்கல்ல எங்கெங்க சப்ளைஸ் கொடுத்து? திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், சீர்காழி, மயிலாடுதுறை, ஆல் ஓவர் தமிழ்நாடு கிட்டத்தட்ட கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 140 ஷாப்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆவரேஜா எல்லா பக்கமும் இன்டர் கனெக்டட் ஆயிடுது நம்ம கொடுக்குற சப்ளைஸ் எல்லாமே. வீடியோ பார்த்துட்டு யாராவது கேட்டா கூட அவங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு கேட்டா கூட நம்ம கஸ்டமர்ஸ் யாராவது கேட்குறாங்கன்னா ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துடலாம். எல்லாம் நம்ம வெஹிக்கிள்ஸ் அந்த பக்கம் ஷாப்ஸுக்கு டெலிவரி கொடுக்க போகும். அப்போ அப்படியே அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துடலாம், ஃப்ரீ டெலிவரி கொடுத்துடலாம். எங்கேருந்து நமக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னாலும் ஃப்ரீயாக டெலிவரி கொடுத்துடலாம்.